அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. இன்றைக்கான தேதி பொறுத்த வரைக்கும் தேங்காய் மார்க்கெட் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்குங்க. ஆஸ் யூஸ்வலா வெட்டுற லைன் வெட்டு கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கிறதுனால பச்சைக்காயோட விலை கொஞ்சம் இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம பருப்பு உடப்புக்கு காய் வாங்குறது கொள்முதல் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்குங்க. நார்த் சைடு வட இந்தியா தேங்காயோட டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலங்க நம்ம சைடு கொஞ்சம் காயோட விலை கம்மியா இருக்கு. பொதுவா தேங்காய் பொறுத்த வரைக்கும் பச்சைக்காயா இருந்தாலும் சரி கருப்பு காயா இருந்தாலும் சரி டன்னுக்கு கணிசமா இன்னைக்கு விலை இறங்கி இருக்கு. அடுத்ததா கொப்பரை மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா எடிபிள் கொப்பரை மார்க்கெட் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குதுங்க. இதுவே மில்லிங் கொப்பரை அதாவது அரவ கொப்பரையில ஸ்பெஷல் கிரேட் கிலோவுக்கு கொஞ்சமா இன்னைக்கு விலை இறங்கி இருக்கு. மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் ஏன் விலை கம்மியா இருக்கு அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட மார்க்கெட் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு விலை இறங்கி இருக்கு. அடுத்ததா இளநீரை பொறுத்த வரைக்கும்ங்க இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் பீஸ்க்கு ₹1 விலை ஏறி இருக்கு. இளநீர் விலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வெயில் டைம் வேச காலம் ஆரம்பிச்சாச்சு. இனி இளநீர் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். எண்ணிக்கை அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கொள்முதல் அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரி, என்னென்ன விலை பொருட்கள்ல எவ்வளவு விலை ஏறி இருக்கு எவ்வளவு விலை இறங்கி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தேங்காய் மட்டையோட ரேட் பாத்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் 1000 பீஸ் ₹2000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் 1000 பீஸ் ₹2200 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ₹30,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ₹30,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ₹89,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ₹89,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு கிலோ ₹40 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு கிலோ ₹39 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு கிலோ ₹24 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு பீஸ் ₹33 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பீஸ்க்கு ₹1 விலை ஏறி இருக்கு. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் ₹33 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் பீஸ்க்கு ₹1 விலை ஏறி இருக்கு. அடுத்த கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹36 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹30 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த மஞ்சி கயிரோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹23 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை அண்ட் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹39 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை அண்ட் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ₹36 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ ₹450 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ ₹450 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ ₹520 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ ₹570 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹38 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹245 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்த கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் பார்த்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு கிலோ ₹23 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு கிலோ ₹34 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடிபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ ₹200 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. மில்லிங் கொப்பரை ஸ்பெஷல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ ₹174 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது கிலோவுக்கு ₹1 விலை இறங்கி இருக்கு. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹173 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் கிலோவுக்கு ₹1 விலை இறங்கி இருக்கு. மேரிக்கோ மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ ₹174 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. கேரளா கராஃபெட் மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ ₹213 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ ₹172 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ ₹171 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அடுத்ததா தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் ₹61,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது டன்னுக்கு ₹3000 விலை இறங்கி இருக்கு. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ₹61,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு ₹3000 விலை இறங்கி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் ₹60,500 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு ₹3000 விலை இறங்கி இருக்கு. பச்சைக்காய் நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ₹52,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு ₹2000 விலை இறங்கி இருக்கு. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் ₹52,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு ₹2000 விலை இறங்கி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் ₹51,500 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு ₹2000 விலை இறங்கி இருக்கு. தேங்காய் மற்றும் கொப்பரை பொறுத்த வரைக்கும் இதே விலை இறக்கம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. விலை இறக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இனி வரப்போற நாட்கள்ல தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.